நான் கேட்டது கத்தியில நான் பாட்டு கேட்டேன். ஆனா அவர் எனக்கு கொடுத்தது இந்த டாபிக் வந்து ரொம்ப ஒரு டிபேட்டபிளான ஒரு டாபிக். எப்படி அப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ என்னோட ஒப்பீனியனுக்கு சில பேருக்கு வந்து ஹேட் பண்ண வாய்ப்பு இருக்கு, சில பேருக்கு வந்து என்கரேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரெண்டுக்குமே சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த டாபிக் வந்து நான் ரொம்ப கான்சியஸா எனக்கு எல்லாருக்கும் எது பொதுவா படுமோ அதுவும் அண்ட் என்னோட ஒப்பீனியனையும் சேர்த்து இந்த டாபிக் வந்து பேச போறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்க போது. நான் எனக்கு என்னோட கருத்து தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்கும். செகண்ட் பார்ட்ல வந்து சில மீம்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ண போறோம். லைக் இன்ஸ்டாகிராம் விசஸ் ரியாலிட்டி, எக்ஸ்பெக்டேஷன் விசஸ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொஞ்சம் ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஸோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு மெசேஜ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்புறேன். எனிவே லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒண்ணுதான். ரியாலிட்டின்ற டேர்ம் வந்து ஒண்ணுதான். அது வந்து பார்க்கக்கூடிய விதம் தான் வேற. நான் வந்து கருத்தெல்லாம் போட வரல, நல்லா கவனிச்சீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ரியாலிட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நெகட்டிவா இருக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும். ஆனா ரியாலிட்டிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒண்ணுதான். ரிச்சா இருக்கவனுக்கும் அதே ரியாலிட்டி தான், பூரா இருக்கவனுக்கும் அதே ரியாலிட்டி தான். ரிச்சா இருக்கவன் என்ன பண்ணுவான்னா கார்ல போவான், அதே பூரா இருக்கவன் வந்து என்ன பண்ணுவான்னா சைக்கிள்ல போவான். பட் ரியாலிட்டி ரெண்டு பேருக்கும் ஒரே ரோடு தான். ஸோ இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட பார்வை தான் வேற தவிர அந்த இடம் வந்து எல்லாருக்குமே ஆண்டவன் வந்து ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கான். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ரியாலிட்டினா என்ன அப்படின்ற டைம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதான் ரியாலிட்டின்னு சொல்றேன். அப்புறம் ஏன் பீப்புள்லாம் சொல்றாங்க ரியாலிட்டி வேறப்பா, எக்ஸ்பெக்டேஷன் வேற, ரியாலிட்டி வேறப்பா, ரியாலிட்டி வேற மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு ஏன் பீப்புள்லாம் சொல்றாங்க? ஏன் நீனே ஒரு சில நேரத்துல சொல்லியிருக்கீடா எனக்கு அந்த மாதிரி கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஸோ அதை தான் இப்ப சொல்ல வரேன். என்னோட மைண்ட் செட் எப்பெல்லாம் நான் பேடா இருக்கணும் அப்பவும் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அதுதான் அப்ப என்னோட ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டிங்கிறது வந்து நம்ம என்னவா இருக்கோமோ அதை அப்படியே காட்டுறதுதான் ரியாலிட்டி. இப்ப நான் பாசிட்டிவா இருக்கேன் அப்படின்னா நான் அதை காட்டணும், நான் பாசிட்டிவா இருக்கேன், அதுதான் என்னோட ரியாலிட்டி. நான் நெகட்டிவா இருக்கேன் அப்படின்னா எனக்கு மைண்ட் செட் தப்பா இருக்கு, எனக்கு எல்லாமே தப்பா போகுது அப்படின்னா நான் அதையும் காட்டணும், அதுதான் ரியாலிட்டி. அது வந்து சில நேரம் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு, சில நேரம் உங்களை டிமோட்டிவேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப படத்துலலாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி அவங்களோட கஷ்டம் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து லட்டு மாதிரி ஒரு மூவி வந்து கொடுப்பாங்க. கரெக்டா? இப்ப த்ரிஷா கூட ஒரு வீடியோல சொல்லியிருப்பாங்க, கில்லி படத்துல வந்து இந்த லைட் ஹவுஸ் சீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் ஷூட்டிங்க்கு அப்புறம் அந்த எண்ட் ஆஃப் த ஷூட்டிங்ல வந்து அந்த லைட் ஹவுஸ் சீன் எடுத்தாங்க. அவங்க தூங்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல. பட் ஆனா அந்த சீன் தான் பயங்கர ஹிட். நமக்கு பார்க்கும் போது அவங்க ஏதோ ஃப்ரெஷ்ஷா ஏதோ காலையில எடுத்த மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டி அப்படி இல்லை. அவங்க வந்து அந்த இடத்துல பயங்கரமா காலையில 8 மணில இருந்து வேலை செஞ்சுட்டு நைட்டு அந்த டைம்காண்டி தூங்காம இருந்து அந்த வேலையை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் ரியாலிட்டி. கில்லியுடைய லைட் ஹவுஸ். ஓ, அது ஆக்சுவலி நம்ம ரொம்ப கிரம்பியா ஷூட் பண்ணோம் அதை. பிகாஸ் அது ஏதோ ஒரு 2 மணி 3 மணி ஞாபகம் ஷூட்டிங். ஃபுல் டேலேருந்து 9 AM ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சீன் மட்டும் அந்த டைமுக்கு தரணி வேணும். ஒரு மாதிரி ரொம்ப தூங்கு மூஞ்சா 2 பேரும் ஒரு மாதிரி ஒரு தூக்க களத்துல அது ஷூட் பண்ணோம். ஸோ தர்ணி வந்து சொன்னாரு, இது ரொமான்ஸ்மா, நீங்க 2 பேரும் தூங்குறீங்க, இப்படி ஷூட் பண்ண ரொம்ப கஷ்டம். இட்ஸ் ஆக்சுவலி சம்திங் தட் பிகேம் மேஜிக்கல். வி வர் சோ டயர்ட் வென் வி வர் ஷூட்டிங் இட். ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 15 hours ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அன்னைக்கு, தட் பர்டிகுலர் டே. ஸோ அதான் சொல்றது இல்ல, பாக்குறதுக்கு சிலதுலாம் ரொம்ப அழகா இருக்கும், நமக்கு தான் தெரியும் என்னெல்லாம் வாட்ஸ் கான் பிஹைண்ட் இட். எஸ்பெஷலி ரொமான்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு யூ கான் கீப் டூயிங், ஆனா பண்ணி தான் ஆகணும் சில சமயம் டு கெட் இட் ரைட். ஸோ இப்படிதான் இப்ப யூகே வந்தீங்கனாலும் ஒரு ரியாலிட்டி இருக்கும், சென்னையில இருந்தீங்கனாலும் ஒரு ரியாலிட்டி இருக்கும். ஸோ நம்ம அந்த ரியாலிட்டிக்கு எப்படி அதை எப்படி ஃபேஸ் பண்றோம், நம்ம அதை வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு பாக்ஸ் ரூம்ல இருக்கேங்க, இந்த பாக்ஸ் ரூம் கூட இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ நான் வந்து பாக்ஸ் ரூம்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டேன்னா அது என்னோட பேர்டான ரியாலிட்டி. புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் ஒரு பேர்டான இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கும் போது, நான் தப்பான சிந்தனையில இருக்கும் போது நான் அந்த மாதிரி யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு தேவை வந்து என்னன்னா, நீங்க இந்த மெசேஜை புரிஞ்சுக்கணும், இதுதான் உண்மை, இந்த ரியாலிட்டிங்கிறது வந்து எல்லாருக்கும் சேம் தான், நம்ம பார்க்கக்கூடிய விதம் தான் வேற அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கண்டிப்பா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்க புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ
இப்ப ரீசெண்டாலாம் பார்த்திருப்பீங்க எவ்வளவு பேர் எவ்வளவு டேலண்ட்டை வந்து வெளிக்காட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. போட்டோகிராஃபி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு பஞ்சு இருக்கு, பஞ்சுல வந்து அந்த இன்ஸ்டாகிராம் கிடைச்சா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அது வந்து பஞ்சு இருக்கு, அந்த பஞ்சுல இப்படி கேமரா வச்சு எடுக்கும் போது அந்த பஞ்சுல நடக்கிற மாதிரி எல்லாம் வீடியோஸ் எடுக்கிறாங்க. ஒரு சாதாரண பிளேஸ்ல ஒரு புல்வெளியில ஒரு சின்னதா ஒரு கண்ணாடியை வச்சுட்டு அது மேல தண்ணியை ஊத்திட்டு இப்படி ஒரு சைடு ஆங்கிள் போட்டோ எடுக்கும் போது அது வந்து அப்படியே ஒரு கடலுக்கு முன்னாடி நின்று அவங்க வந்து மூஞ்சி கழுவுற மாதிரி, ஒரு ஆறுக்கு முன்னாடி மூஞ்சி கழுவுற மாதிரி அவ்வளோ ஒரு கிரியேட்டிவிட்டியா வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே அட்வான்ஸ்டா இருக்கு. ரியாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா உள்ள அங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெறும் புல்வெளியும் ஒரு கண்ணாடியும் தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனா நமக்கு விஷுவல்ல வந்து இவ்வளவு கிராண்டா தெரியுது. ஸோ அதனால யூகேல இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. நல்லா இருக்கவங்களுக்குமே பின்னாடி வந்து பிரச்சனை, ரியாலிட்டி வந்து கொஞ்சம் பேடா இருக்கலாம். பட் அவங்களோட மைண்ட் செட்டை வச்சு அதை வந்து கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து அது பாசிட்டிவா தெரியுது. அதுதான் அதை எல்லாருமே சொல்ல மீட் பண்ண வர்றாங்க. பட் அதை வந்து பெர்ஃபெக்டா சொல்ல முடியாம தான் ரியாலிட்டி வேறப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுனால மற்றவங்களுக்கு அது வந்து பேடா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருது. ஸோ இதான் மெசேஜ். இதை வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நிறைய கருத்தூசி போட்டுட்டோம். இப்போ ஃபன்னா சில வீடியோஸ் பார்த்துட்டு ஃபன்னாவும் இருக்கும், கிரியேட்டிவிட்டியாவும் சில இன்ஸ்டாகிராம் விசஸ் ரியாலிட்டி அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுப்போம். அதே மாதிரி இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் கமெண்ட். அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு எக்கச்சக்கமான வேலை வந்து போய்கிட்டே இருக்கு பேக்ரவுண்ட்ல. பட் நான் வந்து உங்களுக்காக வீடியோ பண்ணணும் அப்படின்றத மைண்ட் செட்ல வச்சுட்டேன். ஸோ நடக்குமா என்னன்னு தெரியல, உங்களுக்காக நடத்துறேன். ஓகேவா? Let's get in the videos. Produce, that is a booth. Instagram versus reality.